திருவருகை காலம் 2வது வாரம் திங்கட்கிழமை கன்னிமரியாவின் அமல உற்பவ பெருவிழா. இந்த விழா சிலருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கலாம். அன்னை மரியின் அமல உற்பவம் தனது தாய் அன்னாவின் வயிற்றில் இருக்கும் போதே தொடங்கி 9 மாதத்திற்கு பின்னர் செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னை மரியாவின் பிறப்பை திரு அவை கொண்டாடி மகிழ்கிறது. ஆனால் இன்றைய நற்செய்தி இயேசுவை கருத்தாங்கிய மங்கள வார்த்தையை பற்றியதாகும். நாம் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் இன்றைய விழாவிற்கான பொருத்தமான நற்செய்தி மங்கள வார்த்தை நற்செய்தி என்பது நமக்கு தெரிய வரும். கடவுள் மனிதனுக்குள் தனது தெய்வீக வாழ்வை மீட்டெடுக்க ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். உன்னதமான ஒருவர் வருவார், புதிய ஆதாமாக வருவார். அவர் எல்லாம் வல்லவராக தந்தையாகிய கடவுளுக்கு கீழ்ப்படிந்து தனது தியாக அன்பின் வழியாக மனுக்குலத்தை மீட்பார். அப்படிப்பட்ட நிறைவுள்ளவரே மனித உரு எடுப்பார். அப்படியென்றால் பாவமுள்ள மனிதனில் எப்படி பாவமற்றவர் உருகொள்ள முடியும்? பாவத்தை சுமந்து மரணிக்கும் மானுடம் எப்படி வாழ்வின் கடவுளை தன் உதரத்தில் தாங்க முடியும்? கடவுளை மட்டுமே முழுமையாக சார்ந்து வாழுகின்ற ஒரு பெண்ணால் தான் இது சாத்தியமாகும். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று விவிலியம் சொல்லுகிறது. விவிலியத்தினுடைய சான்று எரேமியா 1:5. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே உன்னை நான் அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை நான் திருநிலைப்படுத்தினேன். எனவே அன்னை மரியாள் பிறக்கும் முன்பே ஆண்டவர் அவரை திருநிலைப்படுத்தினார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. லூக்கா 1:43-44. பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றின் கனியும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரையின் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. லூக்கா 1:28. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள் மிக பெற்றவரே வாழ்க என்று சொல்லுகிறார். எனவே பாவத்திற்கு அடிமையாகாத ஒரு பெண் அருள் நிறைந்தவராக இருக்கிறார் என்பதை விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. இந்த விழா நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்ன? கடவுளின் திட்டம் மரியா மீது திணிக்கப்படவில்லை. இறைவனின் தாயாக மாறாமல் இருப்பதை அன்னை மரியா தேர்ந்தெடுத்திருக்க முடியும். அவர் பாவம் இல்லாமல் இருந்தார், ஆனால் சுதந்திரம் இல்லாமல் இல்லை. ஆதாமும் ஏவாளும் பாவம் இல்லாமல் படைக்கப்பட்டார்கள், ஆனால் அவர்கள் கடவுளின் திட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டாம் என்று முடிவு செய்தனர். மரியாவும் அதையே செய்திருக்கலாம். கணவருடன் வாழ்வதற்கு முன் கருத்தரித்ததற்காக மற்றவர்கள் தன்னை துன்புறுத்துவார்கள், கேலி செய்வார்கள் என்று அவர் நினைத்திருக்கலாம். யோசேப்பு தன்னை நிராகரித்து விடுவாரோ என்று அவர் பயந்திருக்கலாம். வானதூதரிடம் ஆம் என்று சொன்னால் தன் வாழ்க்கை மிகவும் கடினமாக இருக்கும் என்பதை உணர்ந்திருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் எல்லா பாதிப்பையும் ஏற்றுக்கொண்டு அவர் கடவுளை முழுமையாக தேர்ந்தெடுத்தார். கடவுள் திட்டத்தை செயல்படுத்த அவர் கடவுளை தேர்ந்தெடுத்தார். கடவுளை செயல்படுத்த தன் வாழ்க்கையை அனுமதித்தார். இன்றைய நற்செய்தி மாசற்ற வகையிலே அன்னை மரியாள் கருவுற்றார், பாவமில்லாமல் இருந்தார். எனவே கடவுளுடைய திட்டம் அவரில் நிறைவேறுகிறது. அவர் கடவுளின் திட்டத்தை செயல்படுத்த அனுமதித்தார். அதே போல நாமும் ஞான ஸ்நானத்தின் வழியாக கடவுளுடைய திட்டத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளின் திட்டம் நமக்குள் நடக்க அனுமதிக்கலாம். மரியா தேர்ந்தெடுத்தது போல் நாம் தேர்ந்தெடுக்கலாம், அல்லது கடவுளை நிராகரித்து ஆதாம் ஏவாளின் விருப்பத்தை பின்பற்றலாம். மரியாவை போலவே நம் வாழ்க்கையின் தேர்வு நமக்கு முன்வைக்கப்பட்டுள்ளது. நாம் கடவுளை தேர்ந்தெடுப்போமா அல்லது நம் வழியில் செல்வதை தேர்ந்தெடுப்போமா
என்பதை சிந்திப்போம். ஆண்டவருடைய வரம் கேட்போம். ஆமென்.